பயிற்சி 2.6 இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறதுல உள்ள கூட்டு பலன் கண்டுபிடிப்பதற்கான கணக்குகளை பற்றி மையமாக உள்ளது. இப்போ ஒரு அர்த்தமெட்டிக் சீரீஸில் எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் ஒன்று, Sn is equal to n/2 into 2a plus n minus 1 of d. a and d are given. a-யும் d-யும் கொடுக்கப்பட்டால் கூட்டுபலன் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் Sn is equal to n/2 into 2a plus n minus 1 of d. The second one, Sn is equal to n/2 into a plus l. a and l are given. அதாவது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுக்கப்பட்டால் இரண்டாவது சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் இந்த முதல் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். கடைசி உறுப்பு, இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை n is equal to l minus a by d plus 1 என்பதை கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ முதல் கொஸ்டினை பாருங்க, எக்ஸசைஸ் 2.6 உள்ள ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி சம் 3, 7, 11 up to 40 times. 3, 7, 11 என்று செல்லக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 40 உறுப்புகளின் கூட்டு பலனை காண்க, கூடுதலை காண்க. ஃபைண்ட் தி சம் 3, 7, 11 up to 40 times. அப்போ இதுலேருந்து என்னெல்லாம் கிளியர் பண்ணணும் பாருங்கள். நமக்கு லாஸ்ட் டைம் தெரியாது, ஸோ இந்த செகண்ட் ஃபார்மில் பயன்படுத்த முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பயன்படுத்தணும். முதல் சூத்திரத்தை பயன்படுத்தினா நமக்கு எதெல்லாம் தெரியணும்? ஏயும் தெரியணும், டியும் தெரியணும். ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏ என்பது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேம், ஏ இஸ் ஈக்குவல் டு 3. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம், T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1 என்ன வரும் பாருங்க, 7 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4. ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 40 டேர்ம்ஸ் தான் n is equal to 40. n is equal to 40. அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. Sn is equal to n/2 into 2a plus n minus 1 of d. n is equal to 40. அப்போ s 40 is equal to 40/2 into 2a. a is equal to 3. 2 into 3 plus n minus 1. n minus 1 40 minus 1 into d. d is equal to நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 4, 4. 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 20 மாறிடும். 2 3 பெருக்குனா 6, 2 3 are 6 plus 39 into 4. 40ல் 1 போச்சுன்னா 39. 20 into 6 plus 39 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3, 156. 156 வந்துச்சு. தற்போது 20 into 156ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்க, 162. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 ஆட் பண்ணிக்கோங்க. 4, 7 12, 2 1 3. 0வை எழுதிக்கோங்க. 3240 அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. 3, 7, 11 என்ற தொடர் வரிசையில் 40 உறுப்புகளின் கூட்டு பலனை காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் தி சம் 3, 7, 11 up to 40 times. First we have to find a and d. a-யையும் d-யையும் காண வேண்டும். a என்பது முதல் உறுப்பு, d என்பது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். T2 minus T1. Therefore d is equal to 4. Then 40 உறுப்புகள் வரை n is equal to 40. Then Sn is equal to, write the formula n/2 into 2a plus n minus 1 of d. n-க்கு பதிலா 40 கொடுங்க. 40/2 into 2, 3. 2 into 3, 6. 40 minus 1, 39 into 4. மல்டிப்ளை பண்ணா 156. ஆட் பண்ணா 162. 20ஆல் பெருக்கியாச்சுன்னா 3240. 3240. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. 102, 97, 92 up to 27 times என்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூட்டு பலனை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கிளியர் பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 102, 102. டிங்கிறது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிப்பது. ரெண்டாவது உறுப்பு 97 மைனஸ் 102. மைனஸ் தான் அதிகமாக இருக்குது.
minus 5. n is equal to என்னன்னு பாருங்க 27 உறுப்புகளின் கூட்டுப்பலனை காண்க. அப்ப n is equal to 27. Sn க்கு ஃபார்முலா a யும் d யும் தெரிந்தது என்றால் Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 of இப்போ S27 is equal to 27 by 2 into 2a 2 into 102 plus n minus 1 that is equal to 27 minus 1 into d is equal to minus 5. 27 by 2 into ரெண்டால மல்டிப்ளை பண்ணிருங்க 204 ஒண்ணா கழிச்சிருங்க 26 into minus 5 that is equal to 27 by 2 into 204 plus ஐயும் minus ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு minus 26 ஐயும் 5 ஐயும் பெருக்குங்க 131. இப்போ 27 by 2 அப்படியே மைனஸ் பண்ணுங்க 4 7 74. இதை 2 ஆல கட் பண்ணிடலாம் 3 7 37 வந்துடும் 37 into 2 is equal to 74. இப்போ 27 ஐயும் 37 ஐயும் பெருக்கணும் பெருக்கியாச்சுன்னா ஆக்சுவலாக 27 into 37 49 4 14 18 2 8 999 ஆன்சர் கிடைச்சிடும். This is equal to 99999. தேர்ட் கொஸ்டின் பாருங்க 6 plus 13 plus 20 plus up to 97 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். டி கண்டுபிடிச்சிடலாம். T2லேருந்து T1 கழிக்கணும். ரெண்டாவது உறுப்புலேருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 13லேருந்து 6 கழிக்கணும். கழிச்சாச்சுன்னா 7. எல்லுங்கிறது 97. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்பு. இப்போ n கிளியர் பண்ணால் என்ன செய்யணும் அப்படின்னா L மைனஸ் ஏ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லுங்கிறது 97, ஏங்கிறது 6, டிங்கிறது 7 ப்ளஸ் 1. 91 by 7 plus 1 that is equal to 13 plus 1 is equal to 14. வேலையில் கட் பண்ணிட்டீங்கன்னா 13 தடவை வரும். plus 1 is equal to 14. அப்போ n is equal to 14. therefore Sn is equal to n by 2 into a plus l அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தணும். ஏங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். n is equal to லாஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கணக்குக்குள்ளே போயிட வேண்டியதான். S14 is equal to 14 by 2 into a is equal to 6, l is equal to 97. that is equal to 7 into ரெண்டே ஆட் பண்ணுங்க 103. 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க 7 2 1 கிடைக்கும். இப்போ எக்ஸசைஸில் உள்ள செகண்ட் சம் போகும். செகண்ட் கொஸ்டினை பாருங்க. how many consecutive odd integers beginning with 5 will sum to 480? 5இல் தொடங்கக்கூடிய ஒற்றை இலக்க எண்ணை எத்தனை வரை கூட்டினால் நமக்கு கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆட் இன்டிஜர்ஸ் ஒற்றைப்படை எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிகினிங் வித் 5. அப்போ 5, அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 7, அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 9, அப்படி 11 போயிட்டே இருக்கணும். கடைசியில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 480 கிடைக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எது வரை ஆட் பண்ணால் நமக்கு 480 கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a is equal to 5, d is equal to T2 minus T1 is equal to 7 minus 5 is equal to 2. 7 minus 5 is equal to 2. Then Sn is equal to 480. கூட்டு பலன் கொடுத்துட்டாங்க. இதுவரை கூட்டினா 480 டோட்டல் கிடைக்கும். அதான் Sn. Sn is equal to 480. ஏயும் டியும் தெரிஞ்சுன்னா என்ன ஃபார்முலா போடுவீங்க? n by 2 into 2a
plus n minus 1 into d is equal to 480. Therefore n by 2 into 2a, 2 5s are 10, 2 5 பெருக்கிச்சுனா 10, n minus 1 into d is equal to 2 is equal to 480. பாருங்க n by 2 10 plus இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க 2n minus 2 is equal to 480. That is n by 2 into 2 போயிடுச்சுன்னா 8 plus 2n is equal to 480. இப்போ இதில் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. n by 2 இன்று இதில் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 4 plus n is equal to 480. பெருக்கிருங்க 2 4s are 8, பெருக்கி பாருங்க 2 into n 2n, 2 காமனாக எடுத்து 2 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, n into 4 4n, n into n n square minus 480 is equal to 0. அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா nல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். எண்ணில் ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கிறது. n squared plus 4n minus 480 is equal to 0. இப்போ ஃபைனலாக எண்ணில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சுன்னா இதுக்கு நம்ம காரணிப்படுத்தல் முறையில் என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ காரணிப்படுத்துறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்தது தான். எப்படி பார்க்கணும் பாருங்கள். ப்ராடக்ட் பெருக்கல் வேல்யூ என்ன கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 480 கிடைக்கணும். ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஆட் பண்ணால் 4. இது உங்களுக்கு கண்டுபிடிக்க சற்று கடினமாக இருந்ததுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா 480 இந்த மாதிரி டிவைட் பண்ணி எழுதுங்க. 440, அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 120, திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 60 கிடச்சிரும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 30, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 15, 3, 5. இப்போ இதில் கரெக்டாக நீங்கள் ஓரளவு நம்பரை கெஸ் பண்ணி பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்களேன், இங்கேருந்து 2 நம்பரை எடுக்கிறேன். 3 into 5 is equal to 15. 15 மீதி இருக்க நம்பர் ஃபுல்லாக நான் எடுக்கிறேன் பாருங்கள். 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் 4, 2 4 பேர் 2 2 பேருக்குனா 4 8 16 32. ஆனால் பெருக்குனா 480 வந்துடும். ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்குமான்னு பார்க்கணும். வராது. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று 5 விட்டுருங்க அல்லது 3 விட்டுருங்க. 5 அல்லது 3 விட்டுட்டு கண்டுபிடிங்க. 5ங்கிற நம்பர் 3ங்கிற நம்பரை விட்டுட்டு கண்டுபிடிங்க. பாருங்கள், நான் 3ங்கிற நம்பரை விட்றேன். 5 10 20, 5 2 பேருக்குனா 10, 10 2 பேருக்குனா 20, 20ங்கிற ஒரு எண் கிடச்சிருக்கு. அடுத்து மீதி விடுபட்ட என்ன பேருக்குங்க 2 3 4 8 24, 24, 3 6 6 2 பண்ண 12, 12 2 பேருக்குனா 24. நீங்கள் 5 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஏதாவது 5 அல்லது 3 ஏதாவது விடுபட்டு மீதி ஃபேக்டர்ஸை சேர்த்து மீதி நம்பர்ஸை சேர்த்து பெருக்கி கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பெருக்குனா மைனஸ் 480 வரணும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 4னா மைனஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா பெரிய நம்பரில் இருக்கும். சிறிய நம்பரில் இருக்கணும். அப்போ தான் ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரும். மல்டிப்ளை பண்ணால் minus 480 வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -20, 24. n plus 24 into n minus 20 is equal to 0. அப்படின்னா n plus 24 is equal to 0 அல்லது n minus 20 is equal to 0. இப்போ என்னோட வேல்யூ -24, n is equal to 20. இந்த அர்த்தமெட்டிக் சீரீஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து மைனஸில் வரக்கூடாது, சாத்தியமில்லை, நாட் பாசிபிள். அதில் ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் வரணும். அப்போ n is equal to 20. அப்போ முதல் 20 நம்ம தேவையான உறுப்புகளின் எண்ணிக்கை முதல் 20 உறுப்புகளை கூட்டினால் நமக்கு கூடுதல் 480 கிடைக்கும். We add first 20 odd integers, we get 480. Third question போவோம். Third question பாருங்க. Find the sum of first 28 terms of an arithmetic progression whose nth term is given by 4n minus 3. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n minus 3 என்று கொடுக்கப்பட்டால் முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. nth term அப்படின்னா given tn is equal to 4n minus 3. இந்த tnல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? t1 போட்டிங்கன்னா first term கிடைச்சிரும். put n is equal to 1, we get t1. That is the first term of the arithmetic progression.
If n is equal to 2, we get the second term. n-க்கு பதிலா 2 போட்டா ரெண்டாவது உறுப்பு கிடைக்கும். n-க்கு பதிலா 3 கொடுத்தா third term கிடைக்க போகுது. அப்ப n is equal to 1 ன்னு எடுத்துட்டீங்கன்னா first term கிடைச்சிரும். t1 is equal to 4 into n-க்கு பதிலா 1 minus 3. 4 minus 3 is equal to 1. இதுதான் என்னது அப்படின்னா a is equal to 1. tங்கிறது first term தான் a. அப்ப t1 is equal to a is nothing but is equal to 1. அடுத்து n-க்கு பதிலா 2 கொடுங்க. put n is equal to 2, we get t2 is equal to 4 into 2 minus 3. 8 minus 3, 8ல 3 போச்சுன்னா 5. therefore இதிலிருந்து common difference d கண்டுபிடிக்க முடியும். d is equal to t2 minus t1. t2ங்கிறது 5, t1ங்கிறது அதான் that is a. 1 is equal to 4. First 28 terms கொடுத்திருக்காங்க. அப்ப n is given, n is equal to 28. அப்படின்னா Sn க்கு என்ன ஃபார்முலா போடணும் பாருங்க. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into t. அப்ப S28 is equal to 28 by 2 into 2a. a is equal to 1, o 2 plus n minus 1. 28ல 1 போச்சுன்னா 27 into d is equal to 4. அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 14 14 2 plus 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 28 2 108 வந்துரும். ஆட் பண்ணுங்க. 14 into 110 மல்டிப்ளை பண்ணுங்க. 14 into பெருக்கியாச்சுன்னா 4 5 1 0. ரைட்டா மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1540 கிடைச்சிடும். The sum of first n terms of a certain series is given by 2n squared minus 3n. Then show that series in arithmetic progression. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளின் n உறுப்புகளின் கூடுதல் 2n squared minus 3n எனில் அந்த தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன என காட்டுக. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Sn கொடுத்துருக்காங்க. The sum of first n terms is given by. Therefore given Sn is equal to 2n squared minus 3n. Sn is given. இப்போ என்ன கொடுத்துருக்கா Sn கண்டுபிடிச்சிட்டோம். Sn கொடுத்துருக்குறாங்க. இப்போ n-க்கு பதிலா 1 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு S1 கிடைச்சிரும். S1ங்கிறது என்னது 2 into 1 square minus 3 into 1. 1 square வேல்யூ 1 தான். 1 வர்க்கப்படுத்தியாச்சுன்னா 1 square is equal to 1. 1 வர்க்கப்படுத்தினால் 1 square is equal to 1. Therefore 2 minus 3 that is equal to minus 1. அப்போ S1ங்கிறது என்னதான் t1 is equal to minus 1. அப்புறம் n-க்கு பதிலா 2 கொடுங்க. put n is equal to 2, we get S2 is equal to 2 into n square is equal to 2 square minus 3 into 2. 2 into 2 square 4, 4 2s are 8. 2 வர்க்கப்படுத்தியாச்சுன்னா 4, 4 into 2 8 minus 2 3s are 6. 6 கழிச்சாச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 8ல 6 போச்சுன்னா 2. S2ங்கிறது என்னது t1ஐயும் ஃபர்ஸ்ட் டேமையும் செகண்ட் டேமையும் கூட்டுறது S2. அப்போ S2ங்கிறது t1 plus t2 is equal to 2. S2க்கு இன்னொரு பேர் தான் t1 plus t2. S1ங்கிறது t1 மட்டும், S2ங்கிறது t1 plus t2. அந்த ரெண்டு டைமையும் சேர்த்து கூட்டுறது. அப்போ t1க்கு வேல்யூ -1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -1 plus t2 is equal to 2. இதில் வந்து t2 கிளியர் பண்ணிடுங்க. 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 3. அப்போ செகண்ட் டைம் t2 is equal to 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ S3 கண்டுபிடிங்க. S3ங்கிறது put n is equal to 3. 2 into 3 square minus 3 into 3. 3 வர்க்கப்படுத்தியாச்சுன்னா 9, 9 2 பெருக்கியாச்சுன்னா 18, 9 கழிச்சாச்சுன்னா 9. S3 is equal to 9னா S3ல என்னென்ன டேமோட கூடுதல் பாருங்க. t1 plus t2 plus t3 is equal to S3. S4னா t1 plus t2 plus t3 plus t4 is equal to S4. அப்போ t3 வர சேர்ந்தது தான் S3. இந்த t1 t2க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. t1 t2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா. t1 plus t2 is equal to 2. இப்போ 2 plus t3 is equal to 9. t3 is equal to 9 minus 2 is equal to 7. அப்போ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 கிடைச்சிருக்கு. t2ங்கிற செகண்ட் டேர்ம் 3 கிடைச்சிருக்கு. தேர்ட் டேர்ம் என்ன கிடைச்சிருக்குன்னா 7 கிடைச்சிருக்கு. இந்த சீக்வன்ஸ் இப்படி போயிட்டே, இந்த சீரிஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இது அர்த்தமெட்டிக் சீரிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லணும் அப்படின்னா பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும். செக் பண்ணி பாருங்க.
D is equal to இது first common difference T2 minus T1. T2 minus T1 பாருங்க 3 minus T1ங்கிறது minus 1 that is equal to 3 plus 1 minus minus 1 plus that is equal to 4. அதே மாதிரி second common difference கண்டுபிடிங்க T3 minus T2. 7 minus 3 is equal to 4. Common difference equivalent. Therefore, clearly it is in A. Therefore, இது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.